Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் NCERT மேத் புக்கில் எக்ஸசைஸ் 5.2ல 19th சம் எழுதுகிறோம். என்னென்னு பார்ப்போமா. சுப்பாராவ் ஸ்டார்டட் ஒர்க் இன் 1955 அட் அன் ஆனுவல் சேலரி ₹5,000. 1995ல எவ்வளோ சேலரி வாங்குறா? 5,000. அண்ட் ரிசீவ்டு இன்க்ரிமெண்ட் அட் ₹200 ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் ₹200 இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. இன் விச் இயர் டிட் ஹிஸ் இன்கம் ரீச் 7,000. அப்போ எந்த இயர் வந்து அவங்களுடைய இன்கம் வந்து ₹7,000 வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸியான சம் தான், ஒன்றும் கிடையாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா. என்ன கொடுத்துருக்கு? இனிஷியல் சேலரி. ஃபஸ்ட்டு இனிஷியல் சேலரி கொடுத்துருக்கா. அதை என்னென்னு வச்சுக்கலாம்? A = ₹5,000. அப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு? காமன் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வருது? காமன் டிஃப்ரென்ஸ் D = எவ்வளோ வருது? 200. அப்போ காமன் டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து லாஸ்ட் ஆன்சரும் கிடச்சிருச்சு. அதாவது TN லாஸ்ட் ஆன்சரும் எவ்வளோ கொடுத்துருக்கு? ₹7,000ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு எந்த இயரில் TNோட N எவ்வளோ அப்படின்னு சொல்லி மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு TNக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? A + n - 1 × Dன்னு தெரியுமா? இங்கே substitute A and D here. இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம்? ஏஐயும் D substitute பண்ணிடலாம். அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 5,000 ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது, n - 1 அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ என்ன தெரியும்? 200. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்? 7,000 அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க வேல்யூ. இப்போ வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? 200 that is equal to 7,000 minus 5,000. அதாவது ப்ளஸ் 5,000 அந்த சைடு வரும்போது -7,000 மைனஸ் ஆயிடுச்சு, 5,000 ஆயிடுச்சு. அப்போ இங்கே வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 7,000ல் 5,000 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 2,000 மட்டும் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ n - 1ஓட வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டு 2,000 டிவைடட் பை 200 என்ன வரும்? 0 0 0 0 1 2 is to 10 2s are 20. அப்போ n - 1 = 10ன்னு கிடச்சிச்சுன்னா என்னோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10 + 1 that is equal to 11. அப்போ எந்த இயரில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சர்வீஸ் இருக்கிற 11th இயர், அதாவது 11th இயர் இந்த இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 1995ல் இருந்து 11 இயர்ஸ் ஆஃப்டர் 11 இயர்ஸ் ஆஃப்டர் 11 இயர்ஸ் he got salary ₹7,000. that year is என்ன இயர்? 1995 கூட ஒரு 11 ஆட் பண்ணுறோம். என்ன கிடைக்கும்? 1995 கூட 11 ஆட் பண்ணால் ஸோ 1995ல் தான் ஸ்டார்ட் பண்ணி சேலரி வாங்கியிருக்காங்க. அப்போ வந்து 11 இயர்ஸ்னால் அதோட நெக்ஸ்ட் பிஃபோர் இயர்ஸில் தான் வந்து அது 10th இயரில் தான் அவங்களுக்கு வந்து அந்த இது கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ 1995ஓட 10 தான் ஆட் பண்ணணும். 10 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2005 கிடைக்கும். புரியுதா? ஏன் 10 போட்டிருக்கேன்? என்ன 11 போட்டிருந்தேன், இப்போ 10 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ சின்ஸ் n = 11 இருந்துச்சுன்னா அது ரெப்ரசன்ட் த 11th இயர் ஆஃப் ஹிஸ் ஒர்க். அப்போ வந்து 11th இயரை தான் வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க 1995ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த இயர் இன் ஹிஸ் பிகம் ரீச்ட் அட் 7,000 இஸ் எந்த இயரில் 7,000 ரீச் ஆகும் அப்படின்னா அந்த 11th இயருக்கு முன்னால் இருக்குது. என்னது? 10th இயர். அப்போ வந்து 1995 கூட 10 ஆட் பண்ணால் 2005.